வாழ்க வாழ்க வளமுடன். அன்புக்கும் போற்றுதலுக்கும் வனம் அமைப்பின் தலைவர் மற்றும் செயலாளர் மற்றும் பொருளாளர் திரு பாலசுப்ரமணியம் அண்ணா, அந்த செயலரை தாண்டி அன்பு இப்படிப்பட்ட ஒரு பெருமை மிகு ஒரு நிகழ்வில் எங்களை பற்றி மிகவும் நாங்கள் நெகிழ்ந்து போகும் அளவிற்கு, எங்கள் பெற்றோரை மகிழ்விக்கின்ற அளவிற்கு எங்களை அற்புதமாக அறிமுகம் செய்த திரு ஞான பாரதி என்று அன்புடன் அழைக்கப்படுகின்ற திரு அனந்தகிருஷ்ணன் அவர்கள். ஏன்னா அவங்களோட குரலும் ஏன்னா ஏதோ ஒரு கோயில் இருக்கிற மாதிரி தான் இருந்தது அவங்க பேசுகிறது கேட்கும்பொழுது. நமக்கு நான் வெங்கடேஸ்வரன்ட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், எங்கள் சம்பந்தி அவங்கள்ட்டையும் சொல்லிகிட்டு இருந்தேன். முதல்ல நான் இங்கே எங்கள் மகேந்திரன் மச்சான் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா பணத்தில் என்ன அவங்க பணம் கட்டி நீங்கள் உறுப்பினர் ஆயிருங்க மாப்பிள்ளைன்னு பணம் கட்டாங்க. நான் சொன்னேன், அதுக்கு வட்டியெல்லாம் போட்டு எவ்வளோ வருதோ அது இப்போ வனத்துக்கு வேணால் கொடுத்துடலாங்க மச்சான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் எப்பவுமே என் மீது ரொம்ப ஒரு சம்பந்திங்கிறத தாண்டி நல்ல ஒரு தோழராக அன்பாக, அவங்களும் நம்ம திருப்பராய்த்துறையில் படித்தவங்க. எனக்கு 2 சம்பந்தியுமே திருப்பராய்த்துறையில் படித்தவங்கங்க, ராமகிருஷ்ணரோட அருள். அது மாதிரி வெங்கடேஸ்வரனை பற்றி எனக்கு, ஏன்னா திரு இளங்கோவன் அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். சிவில் இன்ஜினியருங்கிற முறையில் எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. ஏன்னா சிவில் இன்ஜினியராக இருந்துட்டு மண்ணை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம்ங்கிற இடத்துல மண்ணை மதிப்பு கூட்டுவோம், மண்ணுக்கு மதிப்பு கொடுப்போம், மண்ணை வணங்குவோம்னு அவங்க செயல்படுறது, ஐநா சபை அளவிற்கு சென்று நம் பகுதிக்கு, நம் மண்ணுக்கு, நம் தேசத்திற்கு பெருமை சேர்க்கிற அளவுக்கு வாங்கியிருப்பது நமக்கெல்லாம் உற்சாகத்தையும் பெருமையையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. திரு வெங்கடேஸ்வரன் அவங்கள பற்றி சொன்னால், நான் அவர் ஞானபாரதி அவங்க சொன்ன மாதிரி அவரை ஞான குருன்னு தான் வச்சுருக்கேன். ஏன்னா அப்படிப்பட்ட அவரிடம் உண்டால் அம்மா உலகு மாதிரி 1000 கருத்து அவர் சொல்வாருங்க. எந்த கருத்துக்கு கேட்டாலும் விளக்கம் சொல்வார். எந்த சொல்லுக்கும் அதில் ஊருக்கு பெயர் இருந்தால் கூட அந்த ஊர் பெயரில் ஒரு அர்த்தம் இருக்குன்னு அதை அடையாளப்படுத்தி அதுக்காக இன்றைக்கி அவங்க தந்தையும் இருந்து அவங்க நினச்ச மாதிரி அவங்க பண்ணியிருந்தால் இன்றைக்கி ஒரு ஹுண்டாய் மாதிரி அல்லது ஒரு ஃபோர்டு மாதிரி அவர் ஒரு கார் கம்பெனி ஆரம்பிக்கணுங்கிறது அவரோட கனவு. அதுக்கு பெயரெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. நானும் அதில் பணிபுரிந்து 6 வருடங்கள் பணிபுரிந்து இப்போ 3 வருடம் பணிபுரிகிறேன், ஒரு பொறுப்பில் இருக்கிறேன். ஆனால் அவர் ஒரு முக்கிய காலகட்டத்தை, தன்னோட வாழ்வின் முக்கிய காலகட்டத்தை இளம் வயதில் அவர்கள் தந்தை மறைந்த நேரத்தில் அதை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் அதை பொறுப்பெடுத்து கிட்டத்தட்ட இன்றைக்கி அந்த கல்லூரி இப்படி இருப்பதற்கு நாங்கள் 37 ட்ரஸ்டியும் சேர்ந்து மீதி அவரை விட்டுட்டு 36 பேரும் சேர்ந்தால் 10%னா அவர் 90% பணியாற்றியிருப்பாருங்க. அத்தனை சிஸ்டமும் அத்தனை ப்ராசஸும் இன்றைக்கி அதுக்கு 350 ஏக்கர் இடம் இருக்குது, 33 லட்சம் சதுரடி பூமி இருக்குங்க, கட்டம் இருக்குது, 15,000 ஸ்டாஃப் இருக்காங்க. அது இல்லாமல் 96,700 பேர் முன்னாள் மாணவர்கள் இருக்காங்க, கிராஜுவேட்ஸ், அங்கேருந்து படிச்சுட்டு போனவங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக் எல்லாத்துலேயும். இதுவரை நம் பகுதியில் இருக்கிற கொங்கு வேளாளர் உணர்த்தக்கூடிய ஒரு நிறுவனமாக அது இருக்குங்க. ஏன்னா நாங்கள் இவரோட கருத்தில் தான் ஒரு கார்பஸ் ஃபண்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி இன்னும் 1000 வருடங்களுக்கு அந்த நிறுவனம் தொடர்ந்து நடக்கிற அளவுக்கு அது கார்பஸ் ஃபண்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா எல்லா இடத்துலையும் பொருள் அப்படிங்கிறது எதற்கு பயன்படுகிறதோ அதுதான் பொருள். நாம் படைத்த ஒரு பணங்கிறது நம்ம படைத்த ஒரு கருவி. ஆனால் அந்த கருவி நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது தான் இருக்குது. அதுக்கு அருமையான உதாரணம்.
அது மாதிரி இப்போ வந்து ஒளிரும் ஈரோடோட தலைவராக அவர் இந்த போன மாதம் அவருக்கு இப்போ இந்த மாதத்துல தான் 19ஆம் தேதி செங்கோட்டையன் அண்ணாலாம் வந்தாங்க. இன்றைக்கி எப்படி காலை நிகழ்வோ அந்த மாதிரி வந்து அதில் இன்றைக்கி அநேகமாக அவர் அதை பற்றி நிறைய சொல்லுவாருங்க. ஒரு பெரிய கனவே எங்கள் மாவட்டத்தை நீங்கள் எப்படி திருப்பூர் காலையில் சொன்னீங்களோ நம்ம 2 பேரும் ஒரு போட்டி வச்சுக்கலாம், யார் பெஸ்ட் மாவட்டம்னா அந்த மாதிரி வந்து ஒரு நாங்கள் தயார் நீங்கள் தயாராகிற மாதிரி ஒரு ஆரோக்கியமான போட்டி வைக்கிற அளவுக்கு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள். எல்லா நேரமும் ஈரோடுக்கு சிஐ வந்ததுக்கு அவர் தான் காரணங்க. மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் நீங்கள் எது சொன்னீங்கனாலும் ஈரோடுக்கு அது வர்றதுக்கு அவர் தான் காரணமாக இருப்பார். உழவர் அமைப்பில் அவர் வந்து அந்த உழவன் அமைப்பில் கிட்டத்தட்ட அநேகமாக 1000 பேருக்கு மேலே உறுப்பினர் கொண்ட ஒரு அமைப்பு. மஞ்சளுக்காக நிறைய பண்ணியிருக்காரு. ஒரு மெஷின் கண்டுபிடிச்சிருக்கார். அந்த குறுக்குமீன் கண்டன்ட்டை போன உடனே பார்த்து வியாபாரி வந்து விலை செய்யலாம்ங்கிற மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டால் அதை வந்து அதை சாதிக்காமல் அதை அடையாமல் விடாத அளவுக்கு அவருக்கு ஒரு தீர்க்கமான ஒரு சிந்தனை உள்ளவர். எனக்கு சூழ்நிலை நான் வந்து நிறைய நேரம் பிஸ்னஸை பார்த்தேன். அவரோட சூழ்நிலை அவர் அதிகமாக சமுதாயத்தையே பார்த்தாரு. அவர் தம்பி இருக்கார் கூட, பையன் வந்து அமெரிக்காவில் இருக்கான். அப்புறம் நம்ம எல்லாருமே சொல்லும் பொழுதுங்க, இப்போ சிலர் அறிமுகப்படுத்தும் பொழுது கூட அமெரிக்காவை நாம் வியந்து உயர்த்தி அதனோட டெக்னாலஜி பற்றி எல்லாமே சொல்கிறோம். நம்ம எல்லாரும் அது வந்து கண்டிப்பாக அந்த நாட்டிலிருந்து சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி அந்த நாட்டிலிருந்து நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு அல்லது அதிலிருந்து எடுத்துக்கிட்டு நம்ம செய்யறதுக்கு கண்டிப்பாக அந்த நாடு வந்து நிறைய ஒரு அரிய கண்டுபிடிப்புகள், அதற்காக நிறைய முதலீடுகள் எல்லாமே இருந்தால் கூட நம்ம நாட்டில் எல்லாமே இருக்குது. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து போய் நம்ம மக்கள் தான் அந்த சயின்டிஸ்டாக இருந்து அந்த நாட்டுக்கு பண்ணியிருக்காங்க. அப்போ என்னன்னு பார்த்தா நம்ம நாட்டில் அந்த சூழ்நிலையை நாம் உருவாக்கவில்லை, அல்லது இளங்கோவன் மாதிரி முயற்சி பண்ணுறவங்கள நம்ம பாராட்டி கூட இருந்து கற்றுக்கிறதுக்கு பதிலாக அதை விமர்சனம் பண்ணுறோம். ஏதோ ஒரு புத்தகத்தில் படித்தேங்க, செட் அ ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொன்னால் என்னோடய ஸ்டாண்டர்ட் எதுனா இந்த ஸ்டாண்டர்டுக்கு இருக்கிறவங்கெல்லாம் தான் நல்ல மனிதர்கள், அறிவாளிகள் நினைக்கிற மாதிரி நம்ம ஒரு குறுகிய ஒரு பாதையிலேயே நம்ம போகிற மாதிரி இருக்கிற ஒரு உலகமாக ஒரு தலைவர், முதலாளி அல்லது ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா அவர் யாரோட கருத்தையும் கேட்காதவராக இருக்கிற மாதிரி தான் நம்ம நாட்டில் இருக்கும். எல்லாரோட கருத்தையும் கேட்டோம்னா நிச்சயமாக நம்ம வந்து இன்னும் வந்து சிறப்பான பல விஷயங்களை செய்ய முடியும். எல்லாருக்கும் கடையில் பார்த்தா கூட சமயத்தில் வந்து அந்த தண்ணி போகிறதுல கூட ஒரு ரெயின்போ இருக்கும். அதாவது அவர் சொன்னதனோட அர்த்தம் சாக்கடை என்பதல்ல, நிலத்தில் ஓடுற நீரில் கூட இருக்கும். அந்த இவனோட ஃபோர்மேன், மேசன், கார்பெண்டர் யார்கிட்ட வேணால் யோசனை கேளு அப்படிம்பார். இது எங்களுக்கெல்லாம் அன்றாட ஒரு அனுபவமாக இது வந்து நிறைய விஷயங்களில் நாங்கள் பார்ப்போமுங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழல் இந்த நேரம் நான் வந்து எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பாக இந்த சிஐஐ தொழில் கூட்டமைப்பினோட மாநில தலைவராக இருப்பது பண்ணுறாங்க. தமிழகத்தில் மட்டுமே 1700 பேர் உறுப்பினர் இருக்காங்க. நீங்கள் உறுப்பினர்னால் டிஎஸ் மாதிரி, முருகப்பா குரூப் மாதிரி, அந்த மாதிரி நிறைய பேர். அதே மாதிரி ஈக்குவலாக ரொம்ப அறிவு சார்ந்த எம்எஸ்எம்இஸ், சிறு குறு தொழில் புரிகிறவங்க. அதனோட ஒரு சக்தி என்னன்னாங்க, தமிழக முதல்வர் முதலாக பார்த்த தொழில் சார்ந்த ஒரு அமைப்பு சார்ந்த மனிதர்களை எங்களை தான் முதல்ல பார்த்தார். நம்ம வந்து நான் 5 பேர் போனோங்க. நம்ம பியூர் கெமிக்கல் பொன்னுசாமி அண்ணா, நான், சங்கர் வானவராயர், ரவி புருஷோத்தமன்னு அவர் வந்து சதர்ன் ரீஜன் சேர்மன், தன்ஃபோஸ்னு ஒரு கம்பெனியோட சிஇஓ அவர், கூட வந்து முருகவேல்னு தமிழ் மேட்ரிமோனி 5 பேர் போனோம். 30 நிமிடங்கள் கூட யாரையுமே வச்சுக்கல. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, காலையில் அமைச்சர்கள் எல்லாம் சொன்ன மாதிரிங்க, நமக்கு இப்போ வந்து அதிசயமாக ஒரு நல்ல சூழ்நிலை வந்திருக்கு. நான் இதுக்கு உதாரணமாக என்ன எல்லார்கிட்டையும் சொல்லுவேன்னா, மழை வரலின்னு விவசாயி இயங்குவோம். நல்ல மழையெல்லாம் வந்துட்டால் சோம்பேறி விவசாயி என்னென்னா, இது வேறு வந்துருச்சு, நம்ம போய் காட்டுக்குள்ளே வேலை செய்யணுமேங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம எத்தனை பேர் நம்ம மழை வந்தால் விவசாயம் பண்ண தயாராக இருக்கோம்.
நம் மண்ணை நாம் 5000 ரூபாய்க்கு விற்ற பூமி இன்றைக்கி 50 லட்ச ரூபாய்க்கு விற்கிது, 5 கோடி ரூபாய்க்கு விற்கிதுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? நம்ம பெரியோர்கள் கொடுத்துட்டு போன கொடை. அதில் மரங்கோட கடைசியாக வைக்கல அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன மதிப்பு கொடுக்கும்? நம்ம அதுக்கு அதை கொண்டாடுறதுக்கு, உரிமை கொண்டாடுறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது? ஸோ அப்படி தான் வந்து இன்றைக்கி அமைந்திருக்கிற ஒரு, நம்ம நினச்சோமோ இதில் நம்ம வந்தவங்களை எத்தனை பேர் ஓட்டு போட்டோமோ தெரில. நான் சிரிச்சுக்கிட்டே கூட சொன்னேன் சிஎம்கிட்ட, நாங்கள்லாம் உங்களுக்கு ஓட்டு போடலைங்க, ஆனால் உங்களை வந்து ரொம்ப நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். நான் அவருக்கு ஒரு புத்தகம் கொடுத்தேன். அந்த புத்தகம் வந்து என்னோடய செக்ரட்டரி என்னோடய பர்த்டே கொடுத்த புத்தகம். வாசித்த பொழுது அது மிகவும் ஒரு அற்புதமான புத்தகமாக இருந்தது. அதில் ஒன்று புதுசாக வாங்கி இந்த புத்தகத்தை நான் இது வரைக்கும் 100 பேருக்கு கொடுத்துருப்பேங்க. அது என்னென்னா, பயணம்ங்கிறது எல்லையில்லாத பயணம். உன் கடமைகளை தொடர்ந்து செய்து கொண்டே செல். ஒரு நாளைக்கு நீ மறைஞ்சிருவேன், நான் உன்னோட வேலையை அடுத்தவங்க செய்கிற மாதிரி இருக்கணுங்கிற புத்தகத்தை அவருக்கு வந்து கொடுத்தேன். அப்போ அதுக்கு என்ன சொன்னோம்னா, நீங்கள் வந்து ஒரு நல்ல நோக்கத்தோடு வந்திருக்கிறீங்க, ரொம்ப கஷ்டம், எல்லாத்தையும் ஆனால் நாங்கள் மாதிரி இருக்கிற தொழில் முனைவோர்கள் உங்களை பார்த்ததில் இப்போ அமைந்திருக்கிற சூழல், நீங்கள் போட்டிருக்கிற செக்ரட்டரிஸ், எனக்கு ஒரு 30 நாள் அந்த மாதிரி கழித்து தான் பார்த்தாருங்க அவங்க. ஏன்னா அவங்களோட அந்த சூழ்நிலை, யார் கூட்டணி எல்லாம் வச்சு. அப்போ போகும்பொழுது அந்த அறையில் நான் வந்து எனக்கு இருந்த ஒரு சூழ்நிலையில் கலைஞர் அவங்கள்லேருந்து இவர் 5வது முதல்வரை பார்க்குறேன். ஆனால் ஞானபாரதி அவங்க சொன்ன மாதிரி இந்த முறை அங்கே போகும் பொழுது உண்மையாக சொல்கிறேங்க, இந்த இடத்துல சொல்ல எனக்கு தயக்கம் இல்லை, ஒரு கருவறைக்குள் சென்ற ஒரு உணர்வு எனக்கு இருந்தது. உண்மையான வார்த்தை சொல்கிறேங்க. எனக்கு அவர்கிட்ட போய் நான் தமாசா கூட சொல்லுவேன், பெட்டி கொடுத்ததே இல்லை, எனக்கு கொண்டு போய் பெட்டி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி. எந்த இடத்துக்கும் யாருக்கும் கொண்டு போய் நாங்கள் பெட்டியே கொடுக்காத காண்ட்ராக்ட், எங்கேயுமே அதை செய்யாதனால தான் எங்களுக்கு மதிப்பு. சிஐக்கு தலைவராக போட்டிருக்கிறாங்கன்னா கூட தர் இஸ் ஒரு 15 பேர் முன்னாள் தலைவர்கள் வந்து உட்காந்துங்க, இவர் தகுதியானவராக இவரை தேர்ந்தெடுக்கலாமான்னு ஒரு அப்ஜெக்ட் பண்ணால் கூட தேர்ந்தெடுக்க மாட்டாங்கங்க. ஏன்னா எனக்கு வைஸ் சேர்மன் தேர்ந்தெடுக்கும் போது நான் அதை பார்த்தேன். நான் அப்போது இந்த துறையில் இருந்துட்டு இந்த துறைக்கு ஒரு மதிப்பு வேணும்னா என்ன மாதிரி நடந்துக்கணும், எங்கள் ஐயா எங்களுக்கு கொடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் தேடி வர வேலையை செஞ்சாவே கொட்டி கிடக்குதுங்க. அந்தளவுக்கு வேலை இருக்குது. வேதனையும் விரக்தியுமே வெளிப்படுத்தி இந்த இடத்துல இருக்கிறீங்க. இன்றைக்கி எல்லோரும் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கலாம், வாழ்க்கையில் எதை பற்றியும் கவலையே படுறதில்லை, சந்தோஷமாகவே இருக்கிறது. ஏன்னா அது வந்து நம்ம கையில் தான் இருக்குங்க. சந்தோஷங்கிறது ஒரு மன வெங்கடேஸ்வரனை நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். நாங்கள் எல்லாருமே இப்போ நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறது, எளிமையிலும் எளிமையாக வாழ்வது எப்படி. யாராவது வந்தால் கூட கேட்பாங்க, ஏன் இந்த வீட்டில் இருக்கிறீங்க, இப்போ எல்லோரும் வேறு பார்த்தீங்களா, நம்ம நம்ம அப்படி இருக்கிற ஒரு சமுதாயமாக நம்ம மாறணுமா, கொங்கு மண்டலம் மாறணுமாங்கிறது தான் எனக்கு. நம்மளை சுற்றி இன்னும் வந்து விவேகானந்தர் சொன்ன மாதிரி நிறைய மக்கள் அடுத்த வேலைக்கு என்ன செய்கிறது, நாளைய சூழ்நிலை எப்படி, மருத்துவத்தை எப்படி எல்லாம் பேசுகிறப்போ இந்த மாதிரி வர்றப்பங்க நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வனத்தினோட ஒரு குறிக்கோளாக நமக்கு வந்துங்க புரிந்த விஷயம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் ஊர் என்ன நினைக்கும்னே நினச்சே நிறைய நேரம் வந்து நம்மளை ஒரு கற்பனையாக இருக்கிறோம். என்னமோ நினச்சிட்டு போகிறான், நமக்கு அது என்ன இருக்குது. இப்போ எங்களுக்கு வந்துங்க தொழிலை பற்றி சொல்லும் பொழுது நான் சொல்லணும் கண்டிப்பாக, இடையில வந்து இது எங்களோட 70வது
3D பிரிண்டட் ஒரு நிழல் குடை அன்னன்னைக்கு எங்கள் ஊருக்கு அர்ப்பணம் செய்தோம். கலெக்டர் வந்தார், நம்ம ஊர் எம்எல்ஏலாம் வந்தாருங்க. அது நான் அது வந்து 100 வருஷத்துக்கு இருந்தாலும் அது காங்க்ரீட்டில் இருக்கிற ஒரு இது ஃபெசிலிட்டி. நம்ம ஊர்லங்கிறதுனால நம்ம வந்து அதுக்கு டாய்லெட் எங்கள் கழிவறையோடு வச்சு அது எங்கே போனாலும், ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து குறிப்பாக நகரத்துங்களுக்கு வரும்பொழுது அவங்க வந்து தங்களோட இயற்கை உபாதையை சரி செய்திருக்கிறதுக்கு எந்த சௌகரியமும் இல்லைங்க. ஹாஸ்பிட்டல் போனாலும் எங்கே போனாலும் பப்ளிக் டாய்லெட்ஸே இல்லை. இப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக நாங்கள் ஒளிருமி ரோட்டில் அதை எடுத்துருக்கோம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போது அந்த கிராமத்துக்கு கலெக்டர் வந்தப்போ அவரும் அதை தான் சொன்னாருங்க. நம்ம எல்லாருமே கிராமமும் நகரமும் இணைந்தது தான் நாடு அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிறதுக்கு நாங்கள் சிஏயில் இது வரைக்கும் ஃபஸ்ட் டைமாக ஸ்டேட் லெவல் மீட்டிங் நடக்குங்க. கம்பல்சரியாக எல்லோரும் கோட் ஷூட்டில் தான் போகணும், தலைவர் டை கட்டிட்டு தான் போகணும். 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் நடக்கும், எங்கேயுமே 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் நடக்குங்க. நான் ஃபஸ்ட் டைமே இது வந்து ஈரோட்டில் நடக்கிற நிகழ்ச்சியை நான் வந்து நேஷ்னல் லெவலில் இப்போ ஒரு அப்போ சொல்லி நம்ம கிராமத்தில் நடத்தணுங்க அந்த ஸ்டேட் லெவல் மீட்டிங். கிராமம் அப்படி திருப்பி நினச்சி எங்களுக்கு கோட் ஷூட் போட்டிங்கன்னா நான் எல்லாம் துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது இன்னொரு முயற்சி பண்ணுங்க, இந்த யங் இண்டியன்ஸ் எல்லாத்துலேயும் சேர்ந்து செலக்ட் பண்ணி ஒரு 100 கோடி முதலீட்டில் ஒரு பிறங்கோங்கில் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் நம்ம தான் அநேகமாக முதல்ல இவ்வளோ பெரிய முதலீட்டில் ஐஐடிக்கு பிறகு, ஏன்னா கவர்மெண்ட் சப்போர்ட்டில் தான் நடக்கும், நம்மளோட முதலீட்டில் நம்ம வந்து அதை பண்ண போகிறோங்க. அதில் விவசாயம் சார்ந்த ஆராய்ச்சியும் கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோளாக நம்ம எல்லா இண்டஸ்ட்ரியோடும் மெக்டர்மட்னு ஒரு டன்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சிஏயோட ஒரு சூழலில் அதை பண்ணியிருக்கோம். கிராமத்திலிருந்து 40 இளைஞர்கள் ஒய்ஐ உறுப்பினராக சேர்ந்து இந்தியாவின் முதல் கிராம ஒய்ஐ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, கிராமத்தில் எல்லா பசங்களையும் வந்து அவங்களோட யாருமே குறைச்சலாக படிக்கலை. பெண்களோ ஆண்களோ எல்லாரும் அற்புதமாக படிச்சிருக்காங்க, கிராமத்தில் இருக்காங்க. கண்டிஷன் என்னன்னா, நம்ம கிராமத்து அட்டவணை அன்னூன் பள்ளியே சேர்ந்தவங்களாக இருக்கணும், அங்கே குடியிருக்கிறவங்களாக இருக்கணும். ஸோ அதுலேயே பார்த்தா 40 பேருமே நல்லா படிச்சிருக்காங்க. நாங்கள் அதில் வந்து இன வேறுபாடின்றி எல்லா இனத்தவரும் இருக்கணும், எல்லோரும் சமமாக தான் உட்காந்து பேசணும்னு சொல்லிட்டோம். எங்கேயோ ஒரு இடத்துல இதுக்கு ஒரு முடிவு வரணும். இதை தோளில் சுமந்துக்கிட்டே நம்ம நாட்டை முன்னேற்ற முடியாது. பெண்களை முறையாக மதித்து, பெண்களை சமமாக நடத்தி, பெண்களுக்கும் சமமான பேசின எல்லாமே பண்ணுறேங்க. நம்மளும் வனமும் கண்டிப்பாக நான் வந்து அது என்ன செய்யலாம்ங்கிறத பிரேக் பண்ணி, இந்த 1 ட்ரில்லியன் எக்கானமின்னு போன கவர்மெண்ட் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. நம்ம சிஎம் வந்தவர் வந்து 1.5ன்னு அவர் ஒரு இலக்கு, இது வந்து கனவு இலக்கு. இப்போ வந்து 368 பில்லியன் டாலர் இருக்கிறங்க. அதை 4 மடங்கு வளர்த்தணும். கம்பெனியே 4 மடங்கு 10 வருஷத்தில் வளர்த்துறது பெரிய கஷ்டம். ஆனால் முடியும், நம்பலாம், எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். எந்தெந்த ஊரில் என்ன மாவட்டத்தில் 37 மாவட்டத்துலேயும் என்ன திறமை இருக்குது, என்ன பொருளை ஏற்றுமதி பண்ணலாம், பண்ணலாங்கிறது ஒரு பெரிய வேலையாக நம்ம வந்து செய்கிறோங்க. இது வந்து சிஏயில் எடுத்து செய்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமாக நம்ம வந்து அதை பண்ணுறோங்க. இதும்போது நம்ம வந்து அவர்கிட்ட வந்து சிஎம்முக்கு வந்து அடுத்ததாக இப்போ அண்ணா வந்து
எங்கள் சம்பந்தியும் சொன்னாங்க, பள்ளிகளில் இயற்கையை சார்ந்த மரம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வை குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. நமக்கு எல்லாம் அதிர்ச்சியான ஒரு தகவலுங்க, உலகம் இந்தியா முழுக்க இருக்கிற நம்ம ஆரம்ப பள்ளிகள், முக்கியமாக ஆரம்ப நம்ம தொடக்கப்பள்ளிகள் நடத்துறது 42,000 ஸ்கூல் இருக்குங்க. அதுக்கு மட்டுமே வந்து 37,000 கோடி ஆசிரியர் சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த 42,000 பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகள் இந்தியா முழுக்க அளவீடு செஞ்சதில் தமிழ் எழுத படிக்க தெரியுமா, ஆங்கில எழுத்துக்கள் தெரியுமா, கணிதம் நம்ம வாய்ப்பாடெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா, 16 16 256 அந்த மாதிரி கணித அறிவு இருக்கான்னு எடுத்தால் 28 மாநிலங்களில் 27வது இடத்துல இருக்கும். நம்ம என்ன கணக்கு பண்ணிட்டாங்கன்னா, நம்ம அரசாங்கம் வந்து பள்ளியில் சேர்க்கையை கூட்டி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் ஆனதை தான் கணக்கு எடுத்துக்கிட்டாங்களுடைய அறிவு வளர்ந்ததான்னு கணக்கே எடுக்கலை. இது என்ன பாதிக்கும்னாங்க, நீங்கள் எல்லாரும் தெரிஞ்ச எல்கேஜி படித்து யூகேஜி படித்து அல்லது 5வது வரைக்கும் படிக்கிறப்ப தான் 90 விழுக்காடு நமக்கு அறிவு வளர்ச்சி வரும், மூளை வளர்ச்சி ஏற்படும். அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா 10% தான் சொல்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம சின்ன குழந்தைங்க கூட நம்ம என்ன செஞ்சாலும் அது புரிஞ்சுக்குது. எங்கள் பேரங்கிட்ட நிறைய பலூன் வாங்கி கொடுத்துட்டு, கண்ணு இதை பக்கெட்டில் போட்டுனா அவருக்கு 1.5 வயசுங்க, பக்கெட்டில் போடுனா பாத்ரூம் கதவை போய் நிற்கிறாரு, பக்கெட் பாத்ரூம்குள்ளே தான் இருக்குதுன்னு. அவ்வளோ யோசிக்கிறாங்க குழந்தைங்க. நம்ம வந்து அவங்கள அந்த வயசில் தான் ஆசிரியர்கள் நல்லா பார்த்து கவனித்து, இந்த 25 கிலோமீட்டர்லாம் அனுப்பிச்சு அதுகளை வாட்டி வாய்க்கிறத விட பக்கத்தில் அனுப்பிச்சு பண்ண 2 அமைப்போடு சேர்ந்துங்க ஆசிரியர்களை எப்படி வரும்போது எனக்கு நான் ஜென்ரலாக வந்து எங்கேயும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் பேசுகிறது இல்லைங்க. என்ன மாதிரி அந்த சூழல் உருவாகுது. இப்போ வரவேற்புரையிலேயே அவங்க எங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டாங்க என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொன்று வந்துங்க, நம்ம கிராமங்களில் ஒற்றுமை, நமக்குள்ளே வந்து நண்பர்களுக்குள்ளே அல்லது பங்காளிகளுக்குள்ளே ஒற்றுமை வேணுங்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச அனுபவத்தை சொல்கிறேங்க. ஒற்றுமை இல்லாத எங்கள் பங்காளிகளுக்குள்ளே நாங்கள் தகராறு பண்ணி ஒரு 87 ஏக்கர் வந்து 48 வருஷமாக சும்மாவே வச்சுருந்தோம். விலை மட்டும் ஏறிடுச்சு. இப்போ வந்து அது என்னென்னமோ முயற்சி பண்ணாங்க. எங்கள் தந்தை வாழ்க்கையில் அந்த விஷயத்தில் மட்டும் அவர் நானும் அதில் ஒரு பங்கு. நீங்கள் நியாயம் சொன்னால் அது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சும்மா யதார்த்தமாக கேட்டது. அப்போ அதோடு விட்டார். அப்புறம் எல்லோரும் வந்து சகோதரிகள் எல்லோரும் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சொன்னாங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு 15 மாதம் அதுக்காக கடுமையாக உழைச்சுங்க. இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து 87 ஏக்கரை 67 பேர் கையெழுத்து போடுற மாதிரி எல்லா மொத்தமாக இருக்கிற வேலி எல்லாத்தையும் பிடுங்கிட்டு நாங்கள் என்ன சொல்லிட்டோம், புதுசாக ஒரு மேப் போடுவோம். யாருக்கு எந்த இடம் வருதோ அதன்படி நின்றுக்கணும். இதுதான் என்னோடய இடம்னு யாரும் உரிமையை கொண்டாடக்கூடாது. எங்கள் வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யாரும் தலையிடக்கூடாது. நான் தான் உள்ளதில் வயசானவன், எனக்கு மேலே இருக்கிற பெரியப்பா சித்துப்பாலாம் இருந்தால் தான் பிரச்சனை வருது, நீங்கள் பாதையே சொல்கிறீங்கன்னு நாங்கள் இப்போ அதை ரெடி பண்ணிங்க. அந்த 87 ஏக்கரில் ஒரு கூட்டு விவசாயம் பண்ணலாமான்னு ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறோம். ஏன் சொல்கிறேன்னா, ஏதாவது ஒரு விஷயம் நம்ம சுற்றி நடக்கிற விஷயம் சரியா இல்லைன்னா இறைவனை வேண்டி தீவிரமாக நம்ம வந்து ஆலியாரில் சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு மன வலிமையோட தவத்தோட அதை முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நடக்குங்க. ரெண்டாவது வந்து என்னோடய பர்சனல், இப்போ இது வந்து நான் வந்து இது ஒரு இன்றைக்கி கம்பெனி வந்துங்க ஒரு 14 மாநிலங்களில் வேலை செய்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாஃப் அண்டு ஒர்க்கர்னால் 20,000 பேர் இருக்கிறாங்க. மிளகு எங்கள் ஊரில் ஒரு நான் சொன்ன அந்த எங்கள் யூவில் வர ஊஞ்சப்பாளையத்தில் ஒரு பெரிய குளம் ஒன்று வெட்டி 1.5 கோடி லிட்டர் தண்ணி நிற்கிற மாதிரி கஷ்டப்பட்டு தண்ணி கொண்டு போய்
எனக்கு என்னென்னா அட நம்ம ஒருத்தர் வசதி இருக்குன்னு பண்ணிட்டோமே, சுற்றி எல்லாம் வரக்காடாக இருக்குன்னு ஏங்கிட்டு இருந்தப்போ இந்த 4 வருஷத்தில் 52 கிணறு எங்களை சுற்றி ஒரு 3 ஏக்கர் சுற்றி வளர்த்தாரத்தில் தண்ணி ஆயிடுச்சுங்க. எல்லோரும் திரும்பி வந்து காய்கறி எல்லாம் போடுறாங்க. எல்லோரும் சென்னிமலை காய்கறி கொண்டு போய் விற்பாங்க. ஏன்னா ஏதோ ஒரு நல்ல காரியத்தை நல்ல உணர்வோடு செஞ்சோம்னா அதுக்கு பலன் வந்து பல மடங்காக இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக சொல்கிறேங்க. நீங்கள் அது வந்து நம்ம இடத்துல செஞ்சால் கூட இப்போ இதை செய்யும் பொழுது எல்லோரும் தங்கியிருக்காங்க. காலையில் நடந்த அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆகட்டும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தேன் ஒரு உணர்வு, நிறைய பேர் கண்டிப்பாக வந்து நம்மளும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு கண்டிப்பாக வரும். மேபி நாங்கள் வந்து ஒரு பெரிய ட்ரீம் ஒன்று சிஏயில் சொன்னோமுங்க. ஒரு நகர் உருவாக்குவோம், ஒரு 1500 ஏக்கரில். அதில் ஒன்லி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வச்சுருக்கிறவங்க தான் வந்து அதில் குடியேறலாம். இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லியே ஒரு நகர் எப்படி ஒரு நகருக்கு ஒரு சட்டத்திட்டம் வைக்கிறாங்களோ டாட்டாவோட இதுக்கு இருக்கிற மாதிரி வைக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நடக்குங்க, எதிர்காலத்தில் கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயம். யாராவது ஒருத்தர் தைரியமாக எடுத்து செஞ்சால் நடக்குங்கிற மாதிரி. தொழில்னு வரும்பொழுதுங்க இன்றைக்கி இருக்கிற இந்த நிலைக்கு வர்றதுக்கு இடையே 3 வருஷமெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து எங்களை வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணுற அளவுக்கு எங்களோடு இருக்கிற நம்பிக்கையாக இருக்கிற எங்கள் சப்ளையர், எங்களோட ஸ்டாஃப் எல்லாருமே அவங்களோட வருத்தி நாங்கள் வந்து அதை கடந்து வர வேண்டி இருந்தது. இப்போ ஒரு குருவோடு நடந்து போகிறோம்னா ஒரு காட்டுப்பாதையில் முள்ளும் கல்லும் இருந்தால் எப்படியோ அந்த மாதிரி எங்களுக்கு எல்லோரும் துணை இருந்தாங்க. ஒரு 3 வருஷம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மறு உயிர் பெற்ற மாதிரி தான் கம்பெனிக்கு வந்து. ஏன்னா 70 வருஷ பாதையில் வந்துங்க எப்போவுமே கிராஃப் வந்து கரெக்டாக இருக்காது. அவருக்கு வர வேண்டிய பணம் நிறைய பணம் இருந்ததுங்க. அது எப்போ வரும்னு தெரியாது. அந்த பணம் வந்தால் நிச்சயம் அதுக்கு வட்டி கிடையாது. நம்ம பேங்க்கில் வாங்கி வெளியே வாங்கி எவ்வளவோ கொடுத்துமே ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்கள வேலைக்கு வச்சுக்கணும், வண்டி ஓடிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அதே மாதிரி சப்ளையர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி நான் எடுக்கிறக்கு எப்போ ஃபோன் எடுத்துருவேங்க, எப்போ எந்த ஃபோனும் எடுக்காமல் இருந்ததில்லை. அவர் எடுத்த உடனே சொன்னார், ஐயா நான் உங்களுக்கு ஊக்கப்படுறதுக்கு தான் பேசுகிறேன், பணம் கேட்க பேசல. உங்கள்கிட்ட பணம் இருக்கிறது ரிசர்வ் பேங்க்கில் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக வந்துடும் தெரியும், நான் தொடர்ந்து சப்ளை பண்ணுறேன், நம்ம வேலை எடுக்கலாங்க செய்யலாங்கன்னு சொன்னார். ஏன் சொன்னாங்க, நம்ம வந்து ஒரு நீண்ட காலத்துக்கு நமக்கு நம்பிக்கையாக இருக்கிற மாதிரி நம்ம தொழில் செஞ்சால், அவர் வந்து இந்த ஹார்மோஸ் தெருவில் அவங்க ஒரே ஒரு நாள் பிரேக் கிடைச்சப்போ அவங்களுக்கு வர வேண்டிய சப்ளை அத்தனையும் கல்ஃப் ரீஜனில் இருக்கிற அவங்களோட சப்ளையர்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக் உங்களுக்கு தெரியும், அது எல்லாமே வந்து நிறையா யூரியா எல்லாமே இம்போர்ட்டட். ஏன்னா நம்ம எல்லாமே தொழிலில் வந்துங்க நம்மளோட வாடிக்கையாளரும் நமக்கு சப்ளை செய்கிறவங்களும் நம்மோடு இருக்கிற நண்பர்கள் தொழிலாளர்களும் என்றைக்கும் நல்லா இருக்கணும். நம்ம வேலை செஞ்சிகிட்டு இருந்தால் நம்ம கஷ்டத்தை அவங்க கஷ்டமாக நினைப்பாங்க. நம்ம சுகமாக இருக்கும்போது அவங்கள கண்டிப்பாக நல்லா வச்சுக்க தான் செய்கிறோம். குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான் இருக்கிறோங்க. இப்போ பாம்பே ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 2500 crores 4 வேலை செய்கிறேங்க. இன்றைக்கி காலையில் கூட நான் 3 மணிக்கு எந்திரிச்சு பாம்பேலேருந்து தான் வந்தேன். அங்கே வந்து இப்போ ஒரே இடத்துல 3600 பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க. மழை பெய்யுது, எல்லோரும் ரெயின் கோட் போட்டு வேலை செய்கிறாங்க. டேட்டா சென்டர் வந்து மாதத்தில் ஒரு நாள் போவோங்க. இது வரைக்கும் யாரையும் நாங்கள் வந்து தம்பி வந்துட்டியான்னு கூட ஃபோனில் கேட்டதில்லை. எல்லா பசங்களும் எங்கள்கிட்ட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் அவர்கள் நினச்சதை அதை பார்க்குறாங்க.
இது வந்து சமுதாய இயக்கத்திலையும் வரணுங்க. சுந்தரராஜன் அண்ணாவோ இல்லை தலைவர் செயலாளர் மற்றவங்களும் இருந்தால் கூட நம் வேலையாக நினச்சி அவங்க வந்து இது ஒரு தூண்டுதல் அடித்தளம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருமே வனத்துக்கு நீங்கள் பேச்சு கேட்க வரவங்க எல்லாரையும் ஒரு சென்டர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸாக இருந்து நீங்கள் எல்லோரும் இதை வந்து செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்று ஒரு முயற்சி வந்துங்க, நம்ம அரச்சலூர்னு நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்குது. அது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, 400 ஹெக்டேருங்க. அது வந்து இப்போ அரசு சரியான மரங்கள் இல்லை, எல்லாம் வறண்ட மரங்கள், ஊஞ்ச மரம், டனக்க மரம் எல்லாம் இருக்குது, முள் மரமாக இருக்குது. அதை வந்து ஒரு சோலைக்காடாக மாற்றுறதுக்கு நம்ம வந்து ஒளிரும் ஈரோடும் வனம் அமைப்பும் சேர்ந்து வேலை செய்யலாம்னு அண்ணாட்ட சொல்லியிருக்கேன். அண்ணாவும் அதுக்கு மகிழ்ச்சியோட அது ஏன்னா அதை செஞ்சாங்க. ஒரே இடத்துல ஒரு 1000 ஏக்கர்ஸ், ஒரு 1000 ஏக்கர் ஒரு பெரிய வனம். கிட்டத்தட்ட நாங்கள் கணக்கு பார்த்ததில் அந்த மலையில் மட்டுமே 3.5 லட்சம் மரம் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. நினச்சி பாருங்கள், அது இருந்தால் அந்த சுற்றி எங்கள் கிராமமெல்லாம் அதை சுற்றி இருக்குது. எங்கள் ஊஞ்சிப்பாளையமே அதனோட அடிவாரத்தில் தான் இருக்குது. அருமையாக அதுக்கு வந்து அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா, நாங்கள் பணம் தரோம், நீங்களும் தாங்க, வேலி சுற்றி போட்டுட்டு அதை வேலி ஒட்டி ஒரு ரோடு போட்டு கிரிவலம் வரக்கு நடக்கிறதுக்கு பாதை அமைச்செல்லாம் வன விலங்குகள் ஊருக்குள்ளே வராது. ஏன்னா எங்கள் ஊருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இப்பவும் வந்து நரி வருதுங்க, மான் கூட்டம் வரும், அது மாதிரி நிறைய தொல்லை இருக்குது விவசாயிகளுக்கு. ஸோ அதுவும் சரியாயிரும். நம்ம மக்களும் மாடுகளை எல்லாம் உள்ளே விடுறாங்க, போய் விறகு வெட்டுறாங்க, அது எல்லாமே தடைபட்டுரும்னா அந்த மலையை எடுத்து செய்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறோங்க. வேலை சமுதாயத்துக்கு உழைக்கிறது, உதவி செய்கிறதுன்னு நினச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு யாராவது வரலினா தான் பேப்பர் வராத மாதிரி நமக்கு ஒரு ஏக்கமாக இருக்கும். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு உதவி கண்டிப்பாக செய்கிற உதவி கேட்டு வருவாங்க. நிச்சயமாக அது வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நம்மள்கிட்ட வருவாங்க. நமக்கு அது ஆனந்தமாக இருக்குங்க. அந்த நாள் வந்து கண்டிப்பாக வந்து ஆனந்தம். தனிமையை ரொம்ப தனிமையாக ஒருத்தர் ஏங்குறாரு, பேசுறதுக்கு நிறைய இல்லை.